கடந்த 2-3 நாளா ஒரு ஸ்டாக் டெய்லி ஆவரேஜா -1% ட்ரேட் ஆகி க்ளோஸ் ஆகுது. அதே நேரத்துல கர்நாடகா ஜிஎஸ்டி அத்தாரிட்டியும் அந்த கம்பெனி மேல ஜிஎஸ்டி டாக்ஸ் அவேஷன் ப்ரீசோகாஸ் நோட்டீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரீசோகாஸ் நோட்டீஸ்ல ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கு இந்த கம்பெனி என்னெல்லாம் ரிப்ளை பண்ணியிருக்காங்க, இந்த ஜிஎஸ்டி டாக்ஸ் எவேஷன் நோட்டீஸ்னால அந்த ஸ்டாக் இன்னும் எவ்வளவு தூரம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல பார்ப்போம். ஜூலை 31ஆம் தேதி கர்நாடகா ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் ஐடி கம்பெனியான இன்ஃபோசிஸ்க்கு ஜிஎஸ்டி டாக்ஸ் எவேஷன் ப்ரீசோகாஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. அதுல சொல்லியிருக்கிறது என்னன்னா, இன்ஃபோசிஸ் கடந்த ஜூன் 2017 இருந்து மார்ச் 2022 வரை 32,000 கோடி ஜிஎஸ்டி டாக்ஸ் எவேஷன் பண்ணியிருக்காங்க. ஜிஎஸ்டி டாக்ஸ் எவேஷன்னா ஜிஎஸ்டி கட்டாம இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் இன்ஃபோசிஸ் எது மூலமா அந்த பணத்துக்கு ஜிஎஸ்டி பே பண்ணலன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்ஃபோசிஸோட பெங்களூர் ஆபீஸ்க்கு அவங்களோட கம்பெனியே ஓவர்சீஸ்ல இருந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களோட கம்பெனி பெங்களூர்ல ஒண்ணு இருக்கு, அதே இன்ஃபோசிஸ் மற்ற நாடுகள்லயும் இருக்கு. அது மாதிரி ஏதோ ஒரு நாட்டுல இருந்து இந்த பெங்களூர் கம்பெனிக்கு தேவையான சர்வீஸ வெளிநாட்டுல இருக்க அவங்களோட இன்ஃபோசிஸ் கம்பெனி மூலமா சர்வீஸ அவங்க எடுத்திருக்காங்க. அதுக்கு எக்ஸ்பென்ஸா பேமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. இப்படி ஓவர்சீஸ் பிரான்ச்சுக்கு பேமெண்ட் பண்ணது ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் மூலமா ஜிஎஸ்டி பே பண்ண வேண்டியது இருக்கும். அந்த ஓவர்சீஸ் பேமெண்ட்டுக்கு தான் ஜிஎஸ்டி பே பண்ணல அப்படின்னு கர்நாடகா ஜிஎஸ்டி அத்தாரிட்டி ப்ரீசோகாஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. அடுத்து இன்ஃபோசிஸ் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது வந்து எங்களோட எக்ஸ்பென்சஸ்ங்கிறதுனால இதுக்கு நாங்க ஜிஎஸ்டி பே பண்றதுக்கு அப்ளிகபிள் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே பாயிண்ட்டுக்கு ஜிஎஸ்டி டாக்ஸ் அத்தாரிட்டி ஓவர்சீஸ்ல இருந்து ரிசீவ் பண்ற சர்வீஸ் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ்க்கும் ஜிஎஸ்டி பே பண்ணணும் அப்படிங்கிறது ஜிஎஸ்டி அத்தாரிட்டியோட பாயிண்ட் ஆயிருக்கு. இப்ப ஜிஎஸ்டில ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கம்பெனி ஜிஎஸ்டில ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா வர கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்ப செல்லர்ட்ட பே பண்ற ஜிஎஸ்டி அமௌண்ட் 1 லட்சம் ரூபாய்க்கு ப்ராடக்டோ சர்வீஸோ கொடுக்குறாரு அப்படின்னா அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு 18% ஜிஎஸ்டின்னு வச்சோம்னா 18,000 ரூபாய் வரும். அப்ப அந்த செல்லருக்கு அந்த பையர் வந்து ப்ராடக்ட் ஆர் சர்வீஸோட வேல்யூ 1 லட்சம் ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டியோட அமௌண்ட் 18% வச்சோம்னா அந்த 18,000 ரூபாவை சேர்த்து 1,18,000 ரூபாயா பே பண்ணணும். அப்படி இருக்கிறப்ப இதுல செல்லர் ஜிஎஸ்டி அமௌண்ட் கலெக்ட் பண்ணி ஜிஎஸ்டிஆர் ஒன் ஃபைல் பண்ணும்போது சேல்ஸா அவர் மென்ஷன் பண்ணி ஜிஎஸ்டி அமௌண்ட் கட்டி இருப்பாரு. செல்லர்ட்ட ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இல்ல, ஆனா பையர்ட்ட ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல செல்லர் வந்து அதே 1 லட்சம் ரூபாய்க்கு ப்ராடக்டோ சர்வீஸோ ப்ரொவைட் பண்றாரு அப்படின்னா அவரால் ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் கொடுக்க முடியாது. ஆனா பையர் வந்து ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்ட் பர்சனா இருக்கும்போது ஜிஎஸ்டி கவுன்சில் சில குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு மட்டும் செல்லர்ட்ட ஜிஎஸ்டி இல்லைனாலுமே பையர் வந்து அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட் கலெக்ட் பண்ணி ஜிஎஸ்டிஆர் 3B ஃபைல் பண்ணும்போது ரிவர்ஸ் சார்ஜஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுல ஃபைல் பண்ணும். இதுதான் ரிவர்ஸ் சார்ஜஸ் மெக்கானிசம். இப்ப பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்க அவங்களோட இன்ஃபோசிஸ் கம்பெனிக்கு கண்டிப்பா அவங்க ஜிஎஸ்டி எடுத்திருப்பாங்க. ஆனா ஓவர்சீஸ்ல இருக்க இன்ஃபோசிஸ் கம்பெனி அது ஒரு தனி என்டிட்டியா போயிடும். அவங்க இந்தியன் லாவை ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்களோட இன்ஃபோசிஸ் ஓவர்சீஸ் பிரான்ச் வந்து செல்லரா இருந்திருக்காங்க, பெங்களூர்ல இருக்க இன்ஃபோசிஸ் பிரான்ச் வந்து பையரா இருந்திருக்காங்க. இப்ப பையர்கிட்ட ஜிஎஸ்டி இருக்கு, செல்லர்கிட்ட ஜிஎஸ்டி இல்ல. ஜிஎஸ்டி கவுன்சில் ரிவர்ஸ் சார்ஜஸ்க்காக மென்ஷன் பண்ணிருக்க அந்த சில குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ல பாத்தீங்கன்னா ஓவர்சீஸ்ல இருந்து யாராவது ஒரு பர்சன் நம்மளுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அப்ப அந்த பையர் அதுக்கான ஜிஎஸ்டி அமௌண்ட ஜிஎஸ்டி 3Bல ரிவர்ஸ் சார்ஜஸ் அந்த காலம்ல மென்ஷன் பண்ணும். ஆனா இன்ஃபோசிஸ் இதெல்லாம் எங்களோட எக்ஸ்பென்சஸ் 26 ஜூலை 2024 ஜிஎஸ்டி சர்க்குலர் படி இதுக்கெல்லாம் நம்ம பே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த சர்க்குலர்ல ஜிஎஸ்டி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் பார்த்த வரைக்கும் இத்தனை நாள் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் மென்ஷன் பண்ணிருக்க அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரிசீவ் பண்ற அந்த பையர் அந்த இன்வாய்ஸ் அமௌண்ட்டுக்கான ஜிஎஸ்டியை பே பண்ணிட்டு நெக்ஸ்ட் மந்த் தான் ஜிஎஸ்டி ஃபைலிங்ல அட்ஜஸ்ட் பண்ணி ரீக்ளைம் பண்ணிக்கணும். ஆனா இப்ப வந்து சர்க்குலர் படி பார்த்தோம்னா இந்த மந்த் நம்ம ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் மூலமா நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணும்போது அது இந்த மந்த்லயே கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கறது கொண்டு வந்திருக்காங்க. செல்லர் வந்து இன்வாய்ஸ் கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம டாக்ஸ் பே பண்ண வேண்டாம் அப்படிங்கிற இந்த 2 பாயிண்ட் தான் கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இந்த 2 பாயிண்ட வச்சு பார்க்கும்போது அந்த ஓவர்சீஸ் பிரான்ச்ல இருந்து இன்வாய்ஸ் வந்திருந்ததுன்னா ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் படி ஜிஎஸ்டி பே பண்ணிருக்கு. அவங்க இன்வாய்ஸ் கொடுக்கலங்கிற பட்சத்துல ஜிஎஸ்டி பே பண்ணிருக்க தேவையில்லை. அதுவுமே இந்த சர்க்குலர் 26 ஜூலை 2024 தான் வந்திருக்கு. ஆனா கர்நாடகா ஜிஎஸ்டி அத்தாரிட்டி மென்ஷன் பண்ணிருக்க பீரியட்னு பாத்தீங்கன்னா ஜூலை 2017 இருந்து மார்ச் 2022 அந்த டைம்ல இந்த சர்க்குலரும் வரல, இந்த ரூலும் அப்போதைக்கு அப்ளிகபிள்
அப்ளிகபிள் கிடையாது. அப்போதைக்கு இருந்த ரூல் படின்னு பார்த்தோம்னா அவங்க ஓவர்சீஸ்ல இருந்து சர்வீஸ் ரிசீவ் பண்ணதுனாலேயே ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் படி அந்த இன்வாய்ஸ் அமௌண்ட்டுக்கான ஜிஎஸ்டி இவங்க பே பண்ணி நெக்ஸ்ட் மந்த் தான் இவங்க கிளைம் பண்ணிடணும். ஆனா இவங்க பே பண்ணலங்கிறது தான் இப்ப ஜிஎஸ்டி அத்தாரிட்டி சொல்றத வச்சு பார்த்தா தெரியுது. இப்ப இன்ஃபோசிஸ் சொல்ற மாதிரி இப்ப வந்து ஒரு சர்க்குலர் படி அதை அப்ளிகபிள் பண்ணிக்கலாமா பண்ண முடியாதான்றதுலாம் ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸும் ஜிஎஸ்டி கவுன்சில் தான் முடிவு பண்ணணும். இப்ப கர்நாடகா ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் அவங்க கொடுத்த ப்ரீ ஷோகாஸ் நோட்டீஸ வித்ரா பண்ணிருக்காங்க. இது சம்பந்தமான ரிப்ளை டாக்குமெண்ட் சப்மிஷனை டிஜிஜிஐ இவங்கள்ட்ட சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவங்க ஜிஎஸ்டி பே பண்ணாலுமே அதை உடனே அடுத்த சேல்ஸ்ல ரீக்ளைம் பண்ணிடலாம். ஒரேடியா எக்ஸ்பென்சஸ் போயிடாது. அவங்க ஜிஎஸ்டில ஃபைல் பண்ணி ரீக்ளைம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த பேமெண்ட் ரீஃபண்ட் ஆகும். இன்ஃபோசிஸ் வந்து இது வந்து ஒரு பெரிய டிராபேக்கா இருக்காதுங்கிறது என்னோட ஒப்பீனியன் ஆயிருக்கு. உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்னங்கிறதுலாம் கமெண்ட் பண்ணுங்க. நாங்க செபி ரிஜிஸ்டர்ட் ஏஜென்சி கிடையாது. நாங்க இந்த வீடியோல சொல்ற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் பர்பஸ்க்காக மட்டும்தானே ஒழிய இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காகவோ ட்ரேடிங் பர்பஸ்க்காகவோ இல்லை. எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் ரிஸ்க் இருக்கும். அந்த ரிஸ்க்கை பொறுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தாலும் அது உங்களோட ஓன் நாலேஜை வச்சு நீங்கள் பண்ணுங்கள். தேங்க்யூ.